வணக்கம்ங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஆஃபீஸ் போக வேண்டியிருந்துங்க. அதனால முந்தின நாள் நைட்டே அத்தை எண்ணெயெல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, அது பாட்டிலெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. எப்பவுமே ஆஃபீஸ் போறேன்னா, அடுத்த நாள் காலையில வந்துட்டு அ என்னென்ன தேவை, வெங்காயம் உரிச்சு வைக்கிறது, காய் கட் பண்ணி வைக்கிறது, அந்த மாரி பண்ணி வச்சுப்பேங்க. ஏன்னா நம்மளை நம்ப முடியாது. ஒரு சில நாள் அலாரம் அடிச்சு திரும்பி எந்திரிச்சுருவோம். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா, அலாரம் அடிக்கிறது கூட தெரியாது. கும்பகர்ணம் மாரி தூங்கிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் அவசரத்தில எந்திரிச்சு சுடு தண்ணி கால்ல ஊத்துன மாரி அறக்க பறக்க செஞ்சுட்டு போற மாரி இருக்கும். அதனால கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிறதுங்க. இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, மதியானத்துக்கு பீக்கங்கா கடையலுமு, பாவக்காய் பொரியலும் தாங்க பண்ணியிருந்தேன். பீக்கங்கா கடையில வந்துட்டு குக்கர்லேயே தாளிச்சு விட்டேங்க. அப்பதான் டக்குன்னு வெந்துரும். சீக்கிரமா கடையறக்கும் வந்துட்டு ஈஸியா இருக்கும். அப்புறம் காலையிலத்துக்கு பார்த்தீங்கன்னா, அ ஓட்ஸு நைட்டே வந்துட்டு ஓட்ஸ் ஊற வச்சிருந்தேன். அதில காலையில பழங்கள்லாம் கட் பண்ணி போட்டு, நானும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் கொஞ்சமா வந்துட்டு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு ஹஸ்பண்ட் 2, 3 நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துருந்துச்சு. அவங்க தாளிச்சு குடு, தாளிச்சு குடுன்ட்டு கிடந்தாங்கன்னு, அதையும் தாளிச்சு வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சுங்க.